பாடுகளின் தாசன் சிலுவைநாதர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே ஸ்தோத்திரங்களை அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏப்ரல் மாதத்தின் 12ஆம் நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல ஆண்டவரே, பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இது இந்த மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களை காத்து வழிநடத்தினீர். ஆலயத்துக்கு சென்று உடைய வசனத்தை கேட்டோம். ஆண்டவர் நல்ல மழையையும் ஆண்டவரை குளிர்ச்சியான வேலையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் இந்த ஆண்டவர் வருஷந்தி காலத்தில் இதோ கடைசி வாரத்தில் நாம் பிரவேசிக்க போகிறோம். பரிசுத்த வாரத்தில் ஆண்டவரை இந்த நாளின் இறைச்செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். அப்படின்னு மறைத்து நீர் பேசும் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்த ஆண்டவரே, இதை கேட்டு பயன்படுகிற மக்களுக்கு இறை ஆசீர்வதித்தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய பாடல்களை தியானிக்க 596வது பாடல் பின்னிணைப்பு கீதத்தில் ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்த என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 596வது பாடல். கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. வார்த்திருமே நீ வாரடியேற்றவர், வார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பார்த்திருமே நீ வாரடியேற்றவர், வார சிலுவை தன்னை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே, உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. மாயக்கிடுமோ இன்னும் மாயையின் இன்பம், நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுமே. உணர்ந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய தருணம், உணர்ந்திதையுடனே உன்னத நண்டை சரண் புகுவாய தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே.
கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயலில் இணைந்திடுவாயே. உருவாக்கியே பொது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். உருவாக்கியே பொது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாருந்தன் இருதயத்தினிலே. பரிசுத்த ஆவியால் பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாருந்தன் இருதயத்தனிலே. மறுரூப நாளின் ஆச்சார மதுவே மகிமையும் அடைந்திடுவார். மறுரூப நாளின் ஆச்சார மதுவே மகிமையும் அடைந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே மீண்டுமாக உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளின் காலை நேர தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். ரோமர் 5 6 முதல் 11 வசனங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அருமையான பகுதி ஆண்டவருடைய அன்பையும் அவரோடு கூட ஒப்புரவாகுதலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. த அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட், ஆண்டவருடைய நிபந்தனையற்ற ஒரு அன்பு, கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் புது வாழ்வு, கடவுளுக்கு ஏற்புடையதலால் விளையும் பயன் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே பவுலடிகளார் இந்த பகுதியில் சுவிசேஷத்தை நமக்கு சொல்லும்போது த காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ் ஃபார் ஹியூமனிட்டி, மனித குலத்திற்காக ஆண்டவர் தன்னுடைய நிபந்தனை அற்ற அன்பை நமக்கு கொடுக்கின்றதை நம்ம பார்க்க முடிகிறது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இறைப்பற்று அற்று இருந்தோம். கடவுள் யார் என்று தெரியாமல் சிலை வழக்கங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோம் இல்லையா? தமிழ்நாட்டில், இந்தியாவில் நம்ம அந்த கலாச்சாரத்தில் நம்முடைய மக்களை பின்னணி எடுத்துக்கொண்டால், தலித் மக்களாகிய நாம் பல தெய்வ வழிபாடுகளையும் நாம் வணங்கி கொண்டிருந்தோம். நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாய் இருந்தது. நமக்கென்று ஒரு தலைமைத்துவமோ அல்லது நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர்களோ இல்லாமல் இருந்தார்கள். நாம் நாதியற்று இருந்தோம், சேரிகளிலே இருந்தோம், திக்கற்றவர்களாய் இருந்தோம். அடித்தாலும் யாரும் நம்மளை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம், மருத்துவம் மறுக்கப்பட்ட சமுதாயம், தீண்டாமை தலைவிரித்து ஆடிய பொழுது கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மிஷினரிகளை அனுப்பி அவர்கள் வழியாக நம்முடைய வாழ்வை மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கின்றோம். இந்தியாவும் இந்த அளவுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் சாதிக்கும் மதத்திற்கும் நாம் அடிமைப்பட்டு
சடங்காச்சாரங்களுக்கெல்லாம் அடிமைப்பட்டவர்களாக நாம் இருந்திருப்போம். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். த டெப்த் ஆஃப் அவர் சின், த டெப்த் ஆஃப் அவர் சின் என்று சொல்லப்படுகிறார். இப்போ நம்முடைய பாவத்தினுடைய ஆழம் பாருங்க, பெரிய ஆழம். மரணத்திற்கு ஏதுவான ஒரு ஆழமாக அது இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகின்றது. நேர்மை உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தல அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் இல்லையா? நேர்மையாளர் ஒருவருக்கு தம் உயிரை இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்க வரலாம். ஆனால் அது ரொம்ப ரேர் தான். அப்படியெல்லாம் யாரும் இன்னைக்கு செய்யறதே இல்லை. ஏன்னா உயிர்ன்றது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் பாவிகளுக்காய் இல்லையா, நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ஆமேன். இந்த உலகத்துல நல்லவனுக்கு உயிரை கொடுக்கிறதே பெரிய அரிதா இருக்க போது, கெட்டவர்களாக நம் பாவத்தில் விழுந்து அக்கிரமத்தில் விழுந்து இந்த உலகத்தை ஏன் தான் படிச்சேனோ அப்படின்னு ஆண்டவர் மிகுந்த சோகமுடையவராய் இருக்கின்றார் இல்லையா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஏன் படைத்தேன், மக்களை ஏன் படைத்தேன் என்று நோவாவுடைய காலத்தில் ஆண்டவர் மக்களை நொந்து கொண்டதை பார்க்கிறோம். மக்களை படைத்ததற்காக அவர் வசனமடைந்தார் என்று ஆதியாகமத்தில் நம்ம பார்க்க முடிகின்றது. மக்களை படைத்ததற்காக அவர் வசனப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, மண்ணில் மனிதர் பெருக தொடங்கி அவர்களுக்கு புதல்வியர் பிறந்த பொழுது மனிதரின் புதல்வியர் அழகாய் இருப்பதை தெய்வ புலவர் கண்டு தாங்கள் தேர்ந்து கொண்டவர்கள் எல்லாம் மனைவியர் ஆக்கி கொண்டார்கள். அப்பொழுது ஆண்டவர், என் ஆவி தவறளிக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை, அவன் வெறும் சதைதானே, இனி அவன் 120 ஆண்டுகளே வாழ்வான் என்று அன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். 120 வயசுக்கு மேலே வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார் இல்லையா? தெய்வ புதல்வர் மனிதரின் புதல்வியருடன் சேர்ந்து அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்க காலத்தில் அதற்கு பின்னரும் மண்ணுலகில் அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் பெற்ற பழங்கால பெரு வீரர்களாக ஆவார்கள். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் பார், மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகளை எல்லாம் நாள் முழுவதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார், அவரது உள்ளம் துயரடைந்தது. மனிதரை படைத்ததற்காக அவர் என்ன பண்ணாராம்? வருந்தினார். அவர் உள்ளம் துயரடைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மனுஷனுடைய பாவம் ஆண்டவருக்கு விரோதமாய் இருந்தது, தேவனுக்கு விரோதமாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நமக்காக மரிக்க அவர் ஆயத்தமானார் என்று பவுல் சொல்லுகின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் இல்லையா? நாம் பாவிகளாக இருந்த போது கிறிஸ்து மரித்ததுனால அவருடைய அன்பை நம்ம மேலே என்ன பண்ணுறாராம்? விளங்க பண்ணுகிறார். த ஹியூமன் கண்டிஷன் இஸ் வீக், அன்காட்லி அண்ட் சின்ஃபுல். நம்ம வீக்காக இருக்கிறோம், கடவுளை விட்டு விலகிட்டோம், பாவத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த பாவம் நம்மளை என்ன பண்ணுது? கடவுளையும் நம்மையும் பிரிக்கிறது, நமக்கு மரணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்காய் மரித்ததுனால பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கின்றவர்களாய் நம்ம வாழ்றோம். அதுதான் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்குறோம். த எக்ஸ்டென்ட் ஆஃப் காட்ஸ் லவ், த எக்ஸ்டென்ட் ஆஃப் காட்ஸ் லவ், தம் உயிரை நமக்காய் தந்தார். ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் நாம் மாறியிருக்கிறோம். அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவருடைய விசுவாசத்தில் அவர் பேரில் நம்பிக்கையாக இருந்து நாம் விசுவாசமாய் இருக்கிற போது அவர் நமக்கு கொடுப்பது ரட்சிப்பை கொடுக்கிறார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போதே நமக்கு அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார். த எக்ஸ்டென்ட் ஆஃப் லவ், கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிக்காட்டுறார். பார், காட்ஸ் லவ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை கிரைஸ்ட் டெத் ஃபார் அஸ் வைல் வி ஆர் ஸ்டில் சின்னர்ஸ். நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நமக்காக அவர் மரித்ததுனால நாம் நம்முடைய அன்பை நம்ம மேலே அவர் விளங்க பண்ணுகிறார் இல்லையா? அடுத்து சொல்றாரு, த யூனிக்னஸ் ஆஃப் காட்ஸ் லவ், ஆண்டவருடைய அன்பின் தனித்தன்மை இல்லையா?
அன்லைக் ஹியூமன் லவ் விச் இஸ் ஆஃபன் அன்கண்டிஷனல். மனிதனுடைய அன்பை போல அல்லாமல், மனிதனுடைய அன்பை போல இல்லாமல் அன்கண்டிஷனல், நிபந்தனை அற்ற ஒரு அன்பாக இருக்கிறது. அடுத்தது 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்குறது, சர்டனிட்டி ஆஃப் அவர் சால்வேஷன். அதாவது நம்முடைய ரட்சிப்பினுடைய தன்மையை பற்றி இங்கே பவுல் சொல்லுகிறார். நாம் கடவுளுக்கு ஆகையால் இப்போது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் என்றோ இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்புனால நமக்கு மீட்பு கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கடவுளுக்கு பகைவர்களாக இருந்தும் அவருடைய மகன் நமக்காக ஒப்புரவாக்க உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். அவர் நமக்கு உயிரை கொடுத்ததால் இயேசுவோடு நம்முடைய என்ன பண்ணுறோம், ஒப்புரவாகி நாம் இருக்கின்றோம். நம்முடைய பாவங்களிலிருந்து ஒப்புரவாகி இருக்கின்றோம். நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம், இல்லை இயேசுவின் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிகுதியாய் நாம் நம்பலாம், மிக உறுதியாக நம்பலாம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கி உள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அதான் சொல்றார், த ரிசல்ட் ஆஃப் காட்ஸ் லவ் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் சால்வேஷன் த்ரூ கிரைஸ்ட் பிளட். கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஆண்டவருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. குற்றமில்லாமல் பட்ட பாடுகளினாலும் குற்றமில்லாமல் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் நாம் இந்த அருமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதான் நம்ம பேஸ்ட் ஆன் காட்ஸ் லவ் அண்ட் கிரைஸ்ட் சாக்ரிஃபைஸ், கிறிஸ்துவனுடைய அன்பையும் கிறிஸ்துவனுடைய பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். அடுத்தது 10:11 பார்க்கிறோம், த ஜாய் ஆஃப் ரிகன்சிலியேஷன். இல்லையா? த ரிசல்ட் ஆஃப் ரிகன்சிலியேஷன் இஸ் த பீஸ் வித் காட் அண்ட் ஜாய் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் சஃபரிங். ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகும் போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, அதாவது துன்பத்தில் இருந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? அதே போல த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிகன்சிலேஷன், அதாவது ஆண்டவரோட ஒப்புரவாதலுடைய மிகுந்த தன்மை என்னன்னா, ரெஸ்டோர்டு ரிலேஷன்ஷிப் வித் காட் அண்ட் எட்டர்னல் லைஃப். இல்லையா? மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை, அதே நேரத்தில் ஆண்டவரோடு நாம் வைத்துக்கொள்ள போகிற புது வாழ்வை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதான் இந்த பகுதியில் நம்ம கிறிஸ்துவின் அன்பை பற்றி நம்ம பார்க்கின்றவர்களாய் இருக்கின்றோம். இதை குறித்து இன்னும் சில வசனங்களில் நம்ம பார்க்கிற போது ஏசாயா 53:5 பார்க்கிறோம், நமக்காக அவர் பாடுபட்டு நம்முடைய பாவங்களுக்காய், அக்கிரமங்களுக்காய், நம்முடைய மீறுதல்களுக்காய் அவர் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 103:8-10 ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் கோபப்படாமல் கோபத்திற்கு பொறுமையாக அவர் இருக்கிறார். அவருடைய அன்பு மிகப்பெரிய அன்பாக இருக்கிறது என்பதை அவருடைய நம்முடைய பாவங்கள் எல்லாம் முதுக்கு பின்னாடி அவர் எரிந்து விட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். யோவான் 3:16 நமக்கு தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை பார்க்கிறோம். 1 யோவான் 4:10 பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய மகனை அனுப்பி நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே நான் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு வாழுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இதே போல லேவியராகமம் 16:20-22, ஏசாயா 53:4-6, 1 பேதுரு 2:24 கடவுளுடைய அன்பை பற்றி பார்க்கிறோம். அதே போல யோவான் 15:13, எபேசியர் 2:4-5, 1 யோவான் 4:8 இதிலெல்லாம் ஆண்டவருடைய அன்பின் அந்த தன்மையை குறித்து நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. பாவத்தை விட்டுவிட்டு ஆண்டவரோடு இணைந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதம். அதான் த ஜாய் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ், காட்ஸ் அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் நம்ம மேல நிபந்தனையற்ற அன்பை பொழிந்தருள் இருக்கிறார். இத்தனைக்கும் நம்ம பாவியா இருக்கிற போதே அவர் நீதிமானாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில்
அப்படிப்பட்ட இறை வாழ்வை, நீதிமானாக வாழ்கின்ற இறை வாழ்வை நம்ம வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாக, அவருடைய சிலுவை பாடுகள் வழியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக நாம் சீடர்களாய் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்தவரே, பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களை மீட்டு கொடுத்தவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய அளவற்ற நிபந்தனையற்ற அன்புக்காய் ஜபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கு அன்பு கிடைக்கவில்லை. தாய் அன்பும் தந்தை அன்பும் கிடைக்காதனால அவர்கள் ஆண்டவரே அங்கும் இங்குமாய் அலைந்து அன்புக்காய் ஏங்கி கொண்டிருக்கிற மக்களாக ஆண்டவரே நிறைய மக்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலையை நீர் விடாமல் உம்முடைய அன்பை எங்கள் மேலே தந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதுவும் நாங்கள் பாவிகளாக இருக்கும்போதே எங்களுக்காய் கிறிஸ்து குறித்த காலத்தில் மரித்ததினாலே நாங்கள் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமாண்டவர், நம்முடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் வழியாய் எங்களை நீ ரட்சித்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாய் பலவீனமாக இருக்கிற, சுகவீனமாக இருக்கிற ஆண்டவர், பல நாடுகளில் இருக்கிற ஆண்டவர், இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக விசேஷமாக ஜபிக்கிறோம். குறிப்பாய் இதனால் இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்சாக்காவுக்காக ஆண்டவர், அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவரே மரியாளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் ஜுரத்தில் அவதிப்படுகிறாள், கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவர் ஐவி போடப்பட்டிருக்கிறது. மகள் அதன் வழியாக ஆண்டவர் நோய் நீங்கி பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த ஈஸ்டர் காலத்தில் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். எடுத்துக்கொள்ளுகிற மருந்து, மாத்திரைகள், உணவு, தண்ணீர் வழியாக உம்முடைய பரிபூர்ண கிருபை மகளோடு தங்கிடட்டும். மார்த்தாவை ஆசீர்வாதம் பலப்படுத்துங்க. இந்த அதிகமான வெயில், அதிகமான மழை, இவையெல்லாம் எங்களை வாழ்க்கையில் எங்களை ஆண்டவர் கீழே தள்ளினாலும் நாங்கள் மீண்டுமாக எழுந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய கிருபை தார். இந்த நாளிலே ஆண்டவரே பலவீனமாய் சோர்ந்து போயிருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். என்னுடைய வனஜாமாவுக்காக, ஆலன் ரஃபியாவுக்காக, ஆண்டவரே சாமுவேல் வர்மனுக்காக, ஆண்டவரே என்னுடைய ரெவரன் டாக்டர் உதயநேசன் இருக்கா, நிக்சன் இருக்கா, ராஜ்குமார் இருக்காக, ஆண்டவரே ஜபலாசரா இருக்காக, பால்மோசா இருக்காக ஜபிக்கிறோம். இப்படி பாப்பனப்பள்ளி ஆண்டவரே அமுதாம்மாவுக்காக, விமலாம்மாவுக்காக, ஆண்டவரே உடைய மலர்வேணி சிஸ்டருக்காக நான் ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்கள். எல்லாரும் மரண படுக்கையில் இருந்தார்கள், நீ காத்திருக்கிறீர். குறிப்பாக மலர்வேணி சிஸ்டருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி கண் திறக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார்த்து சீக்கிரமாய் திறந்து ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து சாட்சி சொல்லும்படியாய், அதன் வழியாக அந்த கிராமமே, பாப்பனப்பள்ளி கிராமமே அசைக்கப்படும்படியாய் தேவன் கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சானம் திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக நாளை தினத்திலையும் வருகிற வாரத்தில் நடைபெறுகிற குருத்தோலை ஆண்டவரே ஊழியங்கள், இன்னுமாய் பரிசுத்த வார ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் ஆராதனைகள் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு என் தேவன் நீர் கிருபைத்தார். எங்களுக்காக ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் மரித்தார், எங்களுக்காக பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார் என்பதை உணர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாக ஜீவிக்க கிருபைத்தார். இந்த நேரத்தில் ஆண்டவர் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற என்னுடைய ஷாலோம் நகர் பகுதியில் ஆண்டவர் வசிக்கிற ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியை ஆண்டவரே திருமதி ரூபி பிரிஸ்கில்லா டீச்சருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே டீச்சரை மட்டுமாக நீர் காத்து வழி நடத்தினீர், எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறீர். பலவீனங்கள் ஏற்பட்ட போது நான் ஜபித்தோம், சுகத்தை தந்திருக்கிறேன். இந்த புதிய பிறந்தநாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நாளிலே நீண்ட ஆயுசு நாட்களை தார், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அவருடைய அன்பு கணவர், அவருடைய அன்புக்குரிய ஆசிரியர் சாலமன் ஞானசீலன் சாருக்காக, அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள், குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் சார்பாக டீச்சரை நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. அதே போல என்னுடைய கீழ்முருங்கை பகுதியை சார்ந்த ஆண்டவர் தலைமை ஆசிரியர் யூதா ஆசீர்வாதம், ஆண்டவரே அவருடைய அன்பு மகள் யூகேல மான்செஸ்டரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஹெல்கா ஃபொனிஷியா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். மகளை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ராஜா. மகள் ஆண்டவர் எதிர்கால வாழ்வில் எல்லா வளங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாட்களை காணுகின்ற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இருக்கிற அப்படியே ஆண்டவரே அன்பான சாக்கோசாருக்காக, அப்படி பெரிய டீச்சருக்காக, அடியனுக்காய், குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். இதோ உம்முடைய அளவற்ற நிபந்தனையற்ற ஆண்டவரை எல்லையில்லாத அன்பை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் மன்றாடுகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே நாளை தினத்தில் பரிசுத்த வாரத்தில் பிரவேசிக்க போகிறோம். நாளை தினத்தின் ஊழியம் மிக சிறப்பாகவும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி
தொடர்ந்து ஈஸ்டர் ஆராதனைகள் நடைபெற ஆண்டவரே கிருபை தாரும். எங்களுக்கு அதை நடத்துவதற்கான சக்தியை, பலத்தை இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இதை கேட்டு பயன்பெறுகிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி. இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே உடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஆண்டவரே எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், கவர்னருக்காக, உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். போர், பதட்டங்கள், இயற்கை பேரிடர்கள், பூமி அதிர்ச்சிகளிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். எங்களுக்காக சிலுவை சுமந்து பாடுபட்டு மரித்து உயிர் தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். God bless you all.